திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தகுதியான ஒரு வாக்காளர் பெயர் கூட விடுபடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதில் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என பாஜக முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தகுதியான ஒரு வாக்காளர் பெயர் கூட விடுபடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். எந்த ஒரு தகுதியில்லாத வாக்காளரையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துவிடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த காணொலியில் பேசியுள்ளார். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என பாஜக முயற்சி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தகுதியான ஒரு வாக்காளர் பெயர் கூட விடுபடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மீண்டும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கிக் கொண்டு வருகிறார். அதில் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என பாஜக முயற்சி செய்வதாக கூறியுள்ளார். தகுதியான ஒரு வாக்காளர் பெயர் கூட விடுபடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடி தேர்தல் ஆணையத்தை நமக்கு எதிராக பயன்படுத்த ஆயத்தமாகிறார்கள். யார் வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்கு முகவர்களுக்கும் மக்களுக்கும் எஸ்ஐஆர் குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த காணொலியில் கூறியுள்ளார்.